ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராச்ல இருந்து. நாளைக்கு டே 1. ஆனா அதுக்கு முன்னாடி தான் பவுண்டி. அவனுக்கு தலையவ கொண்டு வரணும். நான் சொல்றது அவனுக்கு லைஃப் செட் பண்றான். பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எடிட்டிங் தமிழன். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வீடியோ தான் எப்படி எடிட் பண்ணுறது இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலோட இன்ட்ரோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ நம்ம எதில் எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அலைட் மோஷனில் தான் எடிட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட அலைட் மோஷன் இல்லை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அலைட் மோஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே மேலே 5 ரேஷியோ இருக்கும். உங்களுக்கு எந்த ரேஷியோவும் அது அந்த ஃபோட்டோக்கு செட் ஆகலை அப்படின்னா இந்த பென்சிலை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இதில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பென்சிலை கிளிக் பண்ணிக்கோங்க. பென்சிலை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்க அப்படின்னா என்ன ரேஷியோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா கீழே பார்த்திங்க அப்படின்னா மோர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இல்லை இங்கேனே உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு வரும். நம்ம டீட்டெயில்ஸை தான் அதை ஃபைன் பண்ண போகிறோம். அதனால் மோரை கிளிக் பண்ணிக்கிட்டு டீட்டெயில்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அதோட சைஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும். 1400 × 1866 அப்படின்றத அதை நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இந்த இடத்துல போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோவது கிடச்சிடும். இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணணும்னு இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ எடிட் பண்ண போகிற ஃபோட்டோவை போய் எடுத்துக்கலாம். மீடியாவை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை போய் எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஃபோட்டோ எடுத்தோடனே பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த நம்ம க்ரியேட் பண்ண அந்த சைஸில் கரெக்டாக ஃபிட் ஆயிரும். நம்ம அதுக்காண்டி தான் அந்த ஃபோட்டோவோட சைஸை பார்த்து நம்ம கரெக்டாக அதில் போட்டது. இப்போ உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் இதை ட்ராக் பண்ணி விட்ருங்க. வேணும்னா ட்ராக் பண்ணி விட்டுருங்க. இல்லைனா ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது, அதையும் சொல்லித்தரேன். இப்போ நம்ம அந்த லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி வீடியோவாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு சொல்லித்தரல, ஏன்னா டைம் ரொம்ப போயிடும். இப்போ ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு நான் அந்த லிரிக்ஸ் வீடியோவை போய் எடுத்துக்கிறேன். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா அந்த லிரிக்ஸ் வீடியோ எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் ஸ்க்ரீன் இருக்கும். இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா பிளண்டிங் கிளிக் பண்ணிக்கிட்டு லைட் அண்டில் ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகிடும். இதை பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக இப்படி நவுத்தி விட்டு லிரிக்ஸ் எங்கே வருதோ பார்த்துக்கிட்டு நம்ம மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே தான் வைக்கணும்னு கிடையாது, எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க, அது உங்களோட விருப்பம். இப்போ இதை டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த லேயரை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு டூப்ளிகேட் லேயர் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் 180 டிகிரிக்கு. இந்த ரொட்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இதை அன்டூ பண்ணிட்டு இந்த ரொட்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு 180 டிகிரியை ரொட்டேட் பண்ணிடுங்க. ரொட்டேட் பண்ணிட்டு அழகாக இப்படி இங்கே திருப்பி வச்சுக்கோங்க. எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ளே ஆகும். அது கரெக்ஷன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் சவுண்ட் அதில் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ சவுண்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதில் அந்த ஸ்னோ ஃபாலிங் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு மீடியா போய்ட்டு எல்லாத்தோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்துடும். இதை பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் சைஸுக்கு கொண்டு வரணும். அதுக்கு இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபில் காம்போசிஷன் ஏரியா அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்துடும். இப்போ பிளண்டிங்கை கிளிக் பண்ணிக்கிட்டு லைட் அண்டில் ஸ்க்ரீனை கொடுத்துருங்க. ஸோ இதுலேயும் கொஞ்சம் மியூசிக் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள் உங்களுக்கு அந்த
வீடியோ வந்து மேலேயும் கீழேயும் அந்த லிரிக்ஸ் வர மாதிரி ப்ளே ஆகும். ஸோ பார்க்கவே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதை எப்படி கடைசி வரைக்கும் கொண்டு போகிறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, வீடியோ வந்து கடைசியாக வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிக்கிட்டு இதை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ வந்து கடைசி வரைக்கும் கொண்டு வரணும்ல, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ கரெக்டாக வந்து கடைசி வரைக்கும் வந்துடும். ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடது கொஞ்சம் ஸ்பெக்கு கம்மியாக இருக்கனால கொஞ்சம் ஃபோன் வந்து மக்கர் பண்ணுது. நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு வீடியோ வந்து அழகாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். ஹாவ் a nice day. Bye bye.